நாடு முழுவதும் உள்ள சிறு வியாபாரிகளுக்கு உதவும் திட்டம் குறித்து மலேசிய சீன சங்கம் அளித்த அறிக்கையை தொடர்ந்து வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் KP கேத்தி மைக்ரோஸ் திட்டம் தொடர்பான ஆவணங்களை உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஜெனரல் டத்தோ முகமது ஃபட்ஸ்லி முகமது கனாலி தலைமையிலான அதிகாரிகள் குழு மலேசிய ஊழல் தடுப்பு நிறுவனத்திடம் தானாக முன்வந்து சமர்ப்பித்துள்ளது. 250 மில்லியன் மதிப்பிலான மைக்ரோஸ் திட்டத்தை செயல்படுத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அது தொடர்பான விசாரணையை மலேசிய ஊழல் நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என ஸ்லாங்கோர் மலேசிய சீன இளைஞர் சங்கத்தினர் MCA கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சிறு வியாபாரிகளுக்கு பயனளிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த மைக்ரோஸ் திட்டத்தில் முறைகேடுகள் துளியும் இல்லை என்பதையும் செலவினங்கள் அனைத்திற்கும் தகுந்த ஆதாரங்கள் இருப்பதையும் நிரூபிப்பதற்காகவே ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதென டத்தோ முகமது ஃபட்ஸ்லி உறுதியாக கூறியுள்ளார். தொடர்ந்து தவறான அறிக்கையை வெளியிடும் அல்லது மலேசிய ஊழல் தடுப்பு அதிகாரிகளை தவறாக வழிநடத்தும் நோக்கில் செயல்படும் எந்தவொரு தரப்பினருக்கும் 1 லட்சம் ரிங்கெட்டுக்கும் மிகாமல் அபராதம் அல்லது 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.